Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் கைது செய்யப்பட்டிருந்தார் யூடியூபர் சவுக் சங்கர். இந்நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னிடமுள்ள பாஸ்போர்ட்டை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் யூடியூபர் சவுக் சங்கரை கைது செய்வதில் காவல்துறை இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, காவல்துறைக்கு நிறைய கேள்விகளை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. என்னென்ன கேள்விகள்? அதாவது சினிமா தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா என்பவரை பணம் கேட்டு மிரட்டி பறித்ததாக அந்த புகாரின் பேரில் ஆதம்பாக்கம் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை கைது செய்தார்கள். அவர் கைதாக்கப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே நந்தனம் பகுதியில் பார்வையிட்டு வந்த ஹரிச்சந்திரன் என்பதை மிரட்டி 1 லட்சம் பணம் அளித்ததாகவும் அந்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வந்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். சுப்பிரமணியம் தரப்பால் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதி இந்த வழக்கில் அரசு தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டன. அதேபோன்று சவுக்கு சங்கர் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போது நீதிபதி எஸ். சுப்பிரமணியன் பல்வேறு கேள்விகளை காவல்துறைக்கு எழுப்பியிருந்தார். அதாவது அவர் சவுக்கு சங்கர் 17ஆம் தேதி அவர் மீது புகாரளிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி அவசரமாக அதிகாலையில் கைது செய்துள்ளீர்கள். அது மட்டும் தனிப்பட்ட நபரை கைது செய்வதற்கு ஏன் இவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் காவல்துறை தங்கள் அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் காவல்துறையில் இது போன்ற நடவடிக்கை காரணமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் தனது நீதிபதி வேதனை தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் புகார் கொடுத்த அடுத்த நாளே விரைவாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் தீர்ப்பு துறையில கொண்டு போய் அவர் வீட்டை உடைத்து அவரை கைது செய்ய வேண்டிய அவ்வளவு அவசியம் என்ன என்றும் கேள்வித்தினார். காவல்துறையை பொறுத்தவரை அது ஒரு அந்த அமைப்பு ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக செயல்படக்கூடாது என்றும், அதே போன்று எவ்வளவோ வழக்குகள் எத்தனையோ வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. எந்த வழக்கில் இதுபோன்ற ஆர்வத்தை காவல்துறை காட்டியதில்லை என்றும் தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதாவது தன்னிடமுள்ள பாஸ்போர்ட்டை சவுக்கு சங்கர் காவல்துறை ஒப்படைக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் விசாரணை அதிகாரி எப்போது அழைக்கிறாரோ அப்போது அவர் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் காவல்துறை முன்பு ஆஜராக வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமில்லாமல் சாட்சிகளை கலைக்கும் நோக்கில் செயல்படக்கூடாது என்றும் சவுக்கு சங்கருக்கு உத்தரவிட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.